1969 நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுக்கு போயிட்டு பூமிக்கு திரும்பின உடனே மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு. அதை கேட்டுட்டு அந்த டைம்ல உலகமே நடுங்கி போயிருக்கு. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இன்னைக்கு வரையும் கூட அதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவை பத்தி அப்படி என்ன சொன்னாருங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு ஐஆர் தமிழ். நீல் ஆம்ஸ்ட்ராங் பூமிக்கு வந்த உடனே அவர்கிட்ட பல கேள்விகள் கேட்கப்படுது. அவரும் அதுக்கு பலவிதமான பதில்கள் சொல்றாரு. அதுல ஒண்ணுதான் பூமியை பத்தியும் நிலவை பத்தியும் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாருங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவை பத்தி சொன்னது என்னன்னா, நிலவுல தரையிறங்கி ஆராய்ச்சிக்காக கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது நிலவோட ஒரு பகுதியில தூரத்துல ஒரு பள்ளத்தாக்க பாக்குறாரு. உடனே ராக்கெட்ல கொண்டு வந்த ஒரு குட்டி மூன் லேண்டர் வாகனத்தை எடுத்து அதுல உட்காந்து அந்த பள்ளத்தை நோக்கி டிராவல் பண்ணி போறாரு. அது கிட்ட போக போக தான் தெரியுது அது பள்ளத்தாக்கு இல்ல, ஒரு மிகப்பெரிய விரிசல் அப்படின்னு. எஸ், நிலவோட ஒரு பகுதியில ஒரு விரிசல் நீளமா போறத பாக்குறாரு நீல் ஆம்ஸ்ட்ராங். இந்த விஷயத்தை பூமிக்கு வந்த உடனே சொல்லவும் தான் இதை கேட்டு எல்லாரும் மிரண்டு போக, அன்னையில இருந்து நிலவுல ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய விரிசலை பத்தி தொடர்ந்து ஆராய்ச்சி நடத்திட்டு இருந்திருக்காங்க. எப்படி நிலவுல இந்த விரிசல் ஏற்பட்டிருக்கும், ஒருவேளை நிலவுல நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குமோ, இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் கிடைக்குது. அதாவது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியால கேரள மாநில பகுதியில ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு அரசன் இரவு நேரத்துல தன் அரண்மனை வாசல்ல நின்றுட்டு இருந்தப்போ வானத்துல பாத்துட்டு இருந்த நிலா திடீர்னு ரெண்டா பிளந்து மறுபடியும் மூடுறத பாக்குறாரு. இத பார்த்து மிரண்டு போன அந்த அரசன் செய்வது தெரியாம தகச்சு போய் இதை யார்ட்ட சொல்றதுன்னு தெரியாம தனது வரலாற்று சூடியில போய் இந்த நிகழ்வை பதிவு செஞ்சிட்டாரு. அந்த அரசனுடைய வரலாற்று சூட படிச்சு பார்த்துட்டு தான் மிரண்டு போயிருக்காங்க நாசா ஆராய்ச்சியாளர்கள். ஆச்சரியமா இருக்கல? இந்த நிலவு பிறந்ததை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்டா சொல்லுங்க. ரெண்டாவதா, நீல் ஆம்ஸ்ட்ராங் பூமியை பத்தி சொன்ன விஷயம் என்னன்னா, நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுக்கு கிளம்ப தயாராகும் பொழுது உலக மக்கள் கிட்ட ஒரு கேள்வி இருந்திருக்கு. அதாவது சீனால 21,000 கிலோமீட்டர் தூரத்தில் கட்டப்பட்ட சீன பெருஞ்சுவர் இருக்கு, அது கண்டிப்பா நிலவுல இருந்து பூமியை பார்க்கும் பொழுது தெரியும் அப்படின்னு சீன மக்கள் சொல்றாங்க. அந்த டைம்ல சேட்டலைட் கிடையாதுங்கிறதுனால முதல்ல பூமிக்கு மேல புகைப்படம் எப்படி இருக்கும்னு மக்கள் எல்லாருக்கும் ஒரு ஆர்வம். அதுல ஒண்ணுதான் உலகின் நீளமான சீன பெருஞ்சுவர் நிலவுல இருந்து பார்த்தா பூமியில தெரியும் அப்படிங்கிறது. நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் நிலவுக்கு போன உடனே கரெக்டா பூமியோடைய சீன பகுதி இருக்கிற பாக்குறாரு. அப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சீன பெருஞ்சுவர் இருக்கிற அடையாளமா ஒரு கோடு கூட தெரியல. எஸ், 21,000 கிலோமீட்டர் தூரம் உள்ள சீன பெருஞ்சுவர் நிலவுல இருந்து பார்க்கும் பொழுது ஒரு துளி கூட தெரியல. அப்போ நீல் ஆம்ஸ்ட்ராங்க்கு இன்னொரு அதிர்ச்சி என்னன்னா, நிலவுல ஒரு பெரிய விரிசல் மாதிரி ஒண்ணு பாக்குறாரு. அதாவது ஒரு பெரிய கோடு தெளிவா தெரியுது. ஒருவேளை இதுதான் சீன பெருஞ்சுவரா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா, ஆனா அது சீனாலையும் இல்ல. அப்புறம் அதை நல்லா கவனிக்கவும் தான் தெரியுது அது ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கிற எகிப்து நாட்டுடைய நைல் நதி அப்படின்னு. எஸ், நிலவுல இருந்து பார்க்கும் பொழுது 21,000 கிலோமீட்டர் தூரம் உள்ள சீன பெருஞ்சுவர் தெரியல, ஆனா வெறும் 6,000 கிலோமீட்டர் தூரம் உள்ள நைல் நதி தெளிவா தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயத்த பூமிக்கு வந்து சொன்ன உடனே அந்த புகைப்படத்தை எல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக். அப்பதான் உலக மக்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, மனிதனுடைய எவ்வளவு பெரிய செயற்கையா இருந்தாலும் சரி அது இறைவனுடைய ஒரு சின்ன இயற்கைக்கு கூட சமமாகாது அப்படின்னு. இந்த சின்ன வீடியோ அவ்வளவுதாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவை பத்தி சொன்ன இந்த 2 விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டான ஒரு மிஸ்ட்ரி வீடியோட சந்திப்போம். See you, bye bye.